மகாசேனா தமிழ் தடத்தின் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த பதிவில் சித்தர் தன்வந்திரியின் வாழ்க்கை வரலாற்றை பார்க்கலாம். தன்வந்திரி இந்திய மருத்துவ விஞ்ஞானத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இவர் 18 சித்தர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். முதல் சித்தரான நந்தீசரிடம் மருத்துவம் முதலான கலைகள் கற்றவர். சில காலம் வைத்தீஸ்வரன் கோயிலில் தமது சீடர்களுடன் வாழ்ந்து தவம் புரிந்தவர். தனு என்ற வார்த்தைக்கு அம்பு, உடலை தைத்தல் என்கிற பொருள்கள் உண்டு. எனவே தன்வந்திரி என்கிற வார்த்தைக்கு அறுவை சிகிச்சை முறையில் சிறந்தவர் என்றும் கொள்ளலாம். பிரம்மன் 4 வேதங்களையும் படைத்து அதன் சாரமாகிய ஆயுர்வேதத்தையும் படைத்தான். இந்த ஆயுர்வேதம் நன்றாக தழைத்தோங்கி பலரையும் அடைய வேண்டும் என்பதற்காக முதலில் சூரிய கடவுளுக்கு உபதேசித்தார் பிரம்மன். சூரியனும் இதை நன்றாக கற்றுணர்ந்து அதை எங்கும் பரவச் செய்யும் பணியை மேற்கொண்டார். சூரிய கடவுளிடம் இருந்து ஆயுர்வேதத்தை கற்று தேர்ந்த 16 மாணவர்களில் மிகவும் முக்கியமானவர் தன்வந்திரி என்று பிரம்ம வைவர்த்த புராணம் சொல்கிறது. தன்வந்திரி என்று சொல்லப்படுபவர் வானத்தில் வசித்து வருபவர், அதாவது சூரியனே தன்வந்திரி என்றும் புராணங்களில் ஒரு குறிப்பு இருக்கிறது. தன்வ என்ற பதத்துக்கு வான்வெளி என்று பொருள். தன்வன் என்றால் வான்வெளியில் உலவுபவன் என்று பொருள் கொள்ளலாம். எனவே இவரையே சூரியன் என்றும் சொல்வார்கள். இவருடைய நூல்கள் வைத்திய சிந்தாமணி, 4 கண்ட ஜாலம், கலை, ஞானம், தைலம், கருக்கிழை, நிகண்டு முதலியவை. நோய் குணமடைய தங்க குடத்தில் மருந்து வழங்குபவர் தன்வந்திரி பகவான். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் போது ஜோதி வடிவாக மஞ்சள் ஆடை தரித்து ஆபரண அலங்காரத்துடன் அமிர்த கலசத்தை கையில் ஏந்தி தோன்றியவர் இவர். ஆயுர்வேதத்தின் தந்தையாக போற்றப்படுகிறார். 4 கைகளை உடைய இவருக்கு சங்கின் நாபியை போல 3 ரேகைகள் கழுத்தில் காணப்படும். தங்க ஆபரணங்கள் அணிந்து சுருண்ட தலைமுடியுடன் இருப்பார். தசாவதாரத்திற்கு பிறகு 11வது அவதாரமாக ஹயக்ரீவரும் 12வது அவதாரமாக தன்வந்திரியும் தோன்றினர். வெளியில் வந்தவர் மகாவிஷ்ணுவை வணங்கி நின்றார். அவருக்கு அப்சா என விஷ்ணு பெயர் சூட்டினார். தன்வந்திரி விஷ்ணுவிடம் அமிர்தத்தில் தேவர்களுக்கு இணையாக தன்னுடைய பாகத்தை தருமாறு கேட்டதற்கு விஷ்ணு, நீ தேவர்கள் அவதரித்த வெகு காலத்திற்கு பிறகே பிறந்ததினால் உன்னை அவர்களுக்கு இணையாக கருத முடியாது. ஆகவே நீ 2ஆம் பிறப்பை என்னுடைய அவதாரமாக பூமியில் எடுக்கும் போதே உனக்கும் தேவர்களில் ஒருவர் என்ற அங்கீகாரம் கிடைக்கும். நீ அப்பொழுது ஆயுர்வேத சிகிச்சையை பற்றி எழுதுவாய். அதன் பின் உன்னை உலகம் ஆயுர்வேத அதிபதியாக ஏற்றுக்கொள்ளும் என கூறினார். அவர் ஆயுர்வேத மருத்துவ கலையில் திறமைசாலியாக திகழ்ந்தார். ஒருமுறை தன்வந்திரியும் அவருடைய சீடர்களும் கைலாசத்துக்கு சென்று கொண்டிருந்தனர். வழியில் அவர்களை தக்சன் என்ற நாகம் வழி மறைத்து தடுக்க முயன்று அவர்கள் மீது விஷத்தை பொழிந்தது. ஆகவே கோபமடைந்த அவர் சீடர்கள் அதன் தலையில் இருந்த மணிகளை பிடுங்கி தூர எறிந்தனர். அதை கேட்ட வாசுகி தன்னுடைய படையுடன் வந்து அவர்களுடன் யுத்தம் செய்தது. வாசுகி விஷக்காற்றை ஊதிக்கொண்டே வந்து தன்வந்திரியின் அனைத்து சீடர்களையும் விஷக்காற்றால் மூச்சை அடைய செய்ய அந்த இடத்திலேயே தன்வந்திரி ஆயுர்வேத மருந்து தயாரித்து அதை கொடுத்து மூச்சை அடைந்திருந்தவர்களை எழச் செய்தார். அதை கேட்ட வாசுகியுடைய சகோதரியான மானசதேவி வந்து அந்த சீடர்களை மீண்டும் மயக்கம் அடைய வைக்க அப்பொழுதும் தன்வந்திரி தமது மருத்துவ மகிமையினால் அவர்களை உயிர் பிழைக்க வைத்தார். ஆகவே பாம்புகளுக்கு புரிந்தது தன்வந்திரி கைலாயம் செல்வதை இனி தடுக்க முடியாது என்பது. மானசதேவி அவரை பற்றிய விவரத்தை அறிந்து அவர் விஷ்ணுவினால் படைக்கப்பட்டவர், அவர் தேவர்களில் ஒருவர் என்பதை புரிந்து கொண்டு அவரை கைலாயத்துக்கு தாமே அழைத்து சென்றனர். அதன் பின் தேவலோகத்தில் அனைவரும் தன்வந்திரியை தம்முடைய ஆஸ்தான மருத்துவராக ஏற்றுக்கொள்ள தன்வந்திரியின் புகழ் அனைத்து இடங்களிலும் பரவி அவரே ஆயுர்வேத மருத்துவத்தின் அதிபரானார். விஷ்ணு தந்த வரமும் பலித்தது. தன்வந்திரி தனது கையில் அமிர்த கலசத்தை வைத்துக் கொண்டு உள்ளவாறு காட்சி தருகின்றார். ஸ்ரீரங்கத்து ரங்கசுவாமி ஆலயத்தில் அவருக்கு தனி சன்னதி உண்டு.
உடுப்பி ஆலயத்திலும் தன்வந்திரி வழிபாடு நடந்து வருகின்றது. அருள்மிகு தன்வந்திரி திருக்கோயில் சேர்த்தலா, ஆலம்புழா. இங்கு ஓணம்தோறும் பிற திருவோண நட்சத்திர நாட்களிலும் பால் பாயாச வழிபாடு நடக்கிறது. சித்திரை மாதம் உத்திர நட்சத்திரத்தில் பிரதிஷ்டா தினம் நடத்தப்படும். ஐப்பசி மாதம் கிருஷ்ணபட்ச துவாதசி அன்று தன்வந்திரி பகவான் அவதாரம் செய்ததாக மகாபாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்த நாள் தன்வந்திரி நாளாக கொண்டாடப்படுகிறது. சித்தர் தன்வந்திரியே மூலவராக அருள்பாலிப்பது இந்த தலத்தின் சிறப்பாகும். காலை 5 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை இந்த கோயில் திறந்திருக்கும். தேவலோக மருத்துவரான தன்வந்திரிக்கு ஓண திருவிழா அன்று இங்கு நடக்கும் பால் பாயாச வழிபாடு சிறப்பு மிக்கது. குழந்தை பாக்கியம் கிடைக்க பக்தர்கள் சந்தான கோபாலன் என்கிற கதகளி வழிபாடு நடத்துகின்றனர். திருவோண நோன்பும் சந்தான வழிபாடும் இங்கு சிறப்பு வாய்ந்ததாகும். முக்குடி என்னும் மருந்தை 28 மூலிகைகள், பச்சை மருந்து ஆகியவற்றை தயிரில் கலந்து செய்கின்றனர். இது இந்த கோயிலில் முன்பதிவின் பேரில் கிடைக்கும். பூஜை செய்த மருந்தை தன்வந்திரியின் கையில் உள்ள தங்க குடத்தில் வைத்துள்ளனர். இதனை பருகுவதால் நோய்கள் குணமடைகிறது. சுவாமிக்கு வெண்ணெய், சந்தன காப்பும் செய்வது விசேஷம். இந்த வெண்ணெயை சாப்பிட்டால் அனைத்து நோய்களும் மறையும். விக்கிரகத்தின் இடது கையில் வெள்ளியால் ஆன அட்டைப்பூச்சி உள்ளது. கிருமிகள் இரத்தத்தில் இருப்பதால் அட்டை மூலம் இரத்தத்தை உறிஞ்ச வைப்பது அக்கால வழக்கமாகும். இதை குறிக்கும் வகையில் தன்வந்திரியின் இடது கையில் வெள்ளியால் ஆன அட்டைப்பூச்சி காணப்படுகிறது. இங்கு நடக்கும் உற்சவத்தின் போது ஆஸ்துமா, வாத நோய்கள் குணமடையவும், நினைத்தவை நடக்கவும் கயற்றேல் வானம் என்ற பூஜை செய்யப்படுகிறது. அமாவாசைகளில் நடக்கும் பிதுர்காரிய நிகழ்ச்சியின் போது காட்டு சேப்பங்கிழங்கு கொண்டு தயாரிக்கும் தால்கறி நிவேதனம் செய்யப்படுகிறது. இந்த கிழங்கை தொட்டாலே அரிப்பு ஏற்படும். அப்படிப்பட்ட கிழங்கை பல மூலிகைகளுடன் சேர்த்து மருந்து செய்து உட்கொள்வதால் உடலுக்கு ஒன்றும் செய்வதில்லை, மாறாக நோய் தீர்க்கும் அருமருந்தாகிறது. வயலார் கிராமத்தை சேர்ந்த ஒருவர் பல காலமாக வயிற்று வலியால் அவதிப்பட்டார். பலரிடம் வைத்தியம் பார்த்தும் பலனில்லை. வைக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று வைக்கத்து அப்பன் சுவாமியை தரிசித்தார். வலி குறைந்தது. கோயிலை விட்டு வெளியே வந்தவுடன் மீண்டும் வலி வந்தது. எனவே கோயிலிலேயே தங்கிவிட்டார். அன்றிரவு அவரது கனவில் தோன்றிய சிவன், பக்தனே, இந்த கோயிலை விட்டு நீ வெளியே சென்றால் உனக்கு மறுபடியும் வலி ஏற்படும். எனவே நீ இங்கிருந்து சேத்தலைக்கு சென்று அங்குள்ள கேலம் குளத்தில் மூழ்க வேண்டும். நீருக்கு அடியில் 3 விக்கிரகம் கிடைக்கும். முதலில் கிடைக்கும் விக்கிரகம் மிகவும் சக்தி வாய்ந்ததால் அதனை குளத்திலேயே போட்டுவிடு. 2வது விக்கிரகத்தை ஒரு அந்தணருக்கு தானமாக கொடு. 3வதாக விக்கிரகத்தை விதிப்படி பிரதிஷ்டை செய். அப்பொழுது உன் நோய் அகலும் என்று கூறினார். அதன்படி 2வதாக கிடைத்த தன்வந்திரி விக்கிரகத்தை வெள்ளுடு என்ற மனையை சேர்ந்த நம்பூதிரிக்கு தானம் செய்தார். அதை நம்பூதிரி தன்னுடைய வீட்டிலேயே வைத்து பூஜை செய்து வந்தார். சில ஆண்டுகளுக்கு பிறகு மன்மூசு என்பவரின் உதவியுடன் கோயில் கட்டி தன்வந்திரியை பிரதிஷ்டை செய்தார். இவர்கள் கோவில் நிர்வாகத்தை நல்ல முறையில் நடத்தி வந்தனர். இவர்களுக்கு பிறகு வந்த தலைமுறையினர் கோயில் யாருக்கு சொந்தம் என்ற உரிமை பிரச்சனையை எழுப்பினர். இதனால் மன்மூசு குடும்பத்தினர் விக்கிரகத்தின் கையை உடைத்து எடுத்து சென்றனர். கோட்டயம் அருகிலுள்ள ஔச்ச என்ற இடத்தில் பிரதிஷ்டை செய்து கோயில் கட்டினர். வெள்ளுடு நம்பூதிரியின் குடும்பத்தினர் கையுடைந்த விக்கிரகத்தை மருத்தோர் வட்டத்தில் பிரதிஷ்டை செய்தனர். உடைந்த கையை வெள்ளியில் செய்து பொருத்தினர். இவர் மேற்கு நோக்கி வட்ட வடிவமாக கர்ப்பகிரகத்தில் காட்சி தருகிறார். சூக்த கிரந்தங்களில் தன்வந்திரி என்கிற திருநாமம் சூரிய கடவுளையே குறிப்பிடுகிறது. தன்வந்திரி தான் ஆயுர்வேதத்தை படைத்தவர் என்று மத்ய புராணம் கூறுகிறது. தன்வந்திரியை வைத்தியத்தின் அரசன், சிறந்த மருத்துவர் என்றும் குறிப்பிடுகிறது பத்ம புராணம். வாயு புராணம், விஷ்ணு புராணம் போன்றவையும் தன்வந்திரி அவதாரம் பற்றி சொல்கிறது. தன்வந்திரியின் மந்திரம்: ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வ ஆமய விநாசாய திரைலோக்கிய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமக.
அடுத்த பதிவில் மற்றும் ஒரு சித்தரின் வாழ்க்கை வரலாற்றை பார்க்கலாம். சித்தத்தை அறிந்து சிந்தை தெளிந்து சிவமயத்தில் மூழ்குவோம். நன்றி, வணக்கம். உங்கள் ஆதரவுகளை எதிர்பார்த்து நான் தமிழ் விரும்பி